ஹே காய்ஸ், ஒரு ஆப்பிள் ராகி ஷர்பத் ரெசிபியோட வந்துட்டோம்ல. நம்ம ஹாலிவுட் ஹீரோயின் செவத்த குட்டி ஆப்பிளும் திராவிட நிறமான ராகியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து குலுக்குலுன்னு செய்யற ஒரு சர்பத் தான் இது. அப்படியே நம்மளோட ஸ்டைல்ல ஆரம்பிக்கலாமா? இனிப்புக்காக 2 பேரிச்சப்பழம் 3 அத்திப்பழம் அது நல்லா வாஷ் பண்ணிட்டு பேரிச்சப்பழத்துல இருந்து அதோட விதையை நீக்கி அவன் தலைமையில ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை ஊத்தி ஊற வச்சிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு இல்ல சத்து மாவு, அதுல ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி கட்டி எதுவும் இல்லாம கரைச்சிக்கலாம். ஒரு 200 ml தண்ணியில கரைச்சு வச்சதை லம்ஸ் எதுவும் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆரம்பத்துல அவன் ரொம்ப ஹாப்பியா லூஸா இருப்பான். அப்ப போக போக அவன் மனசு இறுகி இந்த அளவுக்கு கொதி இறுக்கமா ஆயிருவான். இந்த இடத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அவனை தூக்கி ஓரமா காத்து வாங்க ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம செவத்த குட்டி ஆப்பிள்ல இருந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சிருக்கிற பேரிச்சப்பழம் அத்திப்பழத்து கூட பொடி பொடியா கட் பண்ணிட்டு ஆறுன ராகி கூழையும் தூக்கி அவன் மண்டையில அப்படியே மிக்சியில டர் புருன்னு அடிச்சு எடுத்துக்கலாம். சர்விங் ஜக்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீடை ஊற வச்சிருந்தா அடிச்சு வச்சிருந்த ராகி கூழ சியா சீட்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிட்டான். எக்ஸ்ட்ரா கிக்குக்கு ஒரு ஹாஃப் ஆப்பிளையும் துருவி சேர்த்தோம்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்நேஷனல் ஹீரோ ஆப்பிளும் சவுத் இந்தியன் ஹீரோ ராகியும் ஒன்னு சேர்ந்த இந்த சர்பத் ரெசிபியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.